நியூஸ் தமிழ் கழுகு. அயனாவரம் மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல போலீசுக்கு நெருக்கடி கொடுக்க வேற ஒரு பிரச்சனையோ வெளியே வந்திருக்கு. சமீபத்துல அயனாவரத்துல மனவளர்ச்சி குன்றிய பெண் ஒருத்தர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விஷயத்துல கைது செய்யப்பட்டவங்களை போலீஸ் எச்சரிச்சு அனுப்பிட்டதுனால பிரச்சனை பூதாகரமாகி பாதிக்கப்பட்டவங்க முயற்சியினால மறுபடியும் வழக்கு பதியப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை விசாரிச்சப்பதான் இன்னும் சில விஷயங்கள் தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. அயனாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் புகார் கொடுக்க வர்றவங்க புகார் கொடுக்கிறவங்க ரெண்டு தரப்பையும் பேசி வெளியில நியூஸ் போனா பிரச்சனை தான் ஆகும்னு காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி அனுப்புறதும், புகார் கொடுக்கிறவங்க கிட்ட ஆய்வாளரை பத்தி உயர்த்தி சொல்லி டிரைவர் ஜிபே மூலம் பணம் வாங்குறதாவும் சொல்லப்படுது. குற்றம் சாட்டப்பட்டவங்க கிட்ட ஆய்வாளரே நேரடி டீல் பேசுறாங்களாம். முன்னாடி வேலை செஞ்ச இடத்துலயும் இதையே தான் வேலையா செஞ்சிருக்காங்களாம் அந்த ஆய்வாளர். இது தவிர காவல் நிலைய ரைட்டருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட இருசக்கர வாகனத்தையும் ஆய்வாளரோட கணவர் பயன்படுத்துறதா ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. இதெல்லாம் உயரதிகாரிகள் கவனத்திற்கு போய் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கறதை எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம் பாதிக்கப்பட்டவங்க. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.